Hi friends, welcome back to PRP Junction Tamil. Today நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புறாகளுக்கு சளி வந்துருச்சுனா அது எப்படி குணப்படுத்தணும் நம்ம போன வீடியோல சொல்லிருப்போம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சளி வராம இருக்க நம்ம புறாகளை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணுவது அத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சளி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சடன் கிளைமேட் சேஞ்ச். அந்த சடன் கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறப்போ உங்கள் புறாக்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ 10 நாள் வெயில் 10 நாள் மேலே வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா மழை பெய்யுது, ரொம்ப மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா நீ 10 நாள் இப்போ தண்ணியை ஒரே லெவல் நம்ம இந்த டெய்லி குடிக்கிறதுன்னு தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது 11ஆம் நாள் என்ன ஆகும்னா மழை பெஞ்ச தண்ணி நிலத்தடி நீர் அது என்ன ஆகுமா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். சில பேருக்கு தண்ணி மாற்றி வைப்பீங்க. அந்த தண்ணி மாற்றி வைக்கிறது இந்த ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சில்னஸ் ஆகிருக்கும். அந்த சில்னஸ் ஆன தண்ணி வைக்கிறப்ப அதுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி புது தண்ணி குடிக்கிறப்ப அது சளி மாதிரி பிடிக்கும். அந்த புறாக்களுக்கு ஃபுல்லாக நம்ம சளி மாதிரி பிடிச்சிரும். அது நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணிருக்குன்னா அதுக்கு 2 சிரப் இருக்குது. அந்த சிரப்பு நம்ம 2 விதத்தில் 2 சிரப் கிடைக்கிது. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாலும் போதும். நான் இமேஜ் போட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சி டெட்ராசைக்கிள்னு ஒரு சிரப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரிக்யூன் அந்த மாதிரி 2 சிரப் இருக்குது. நீங்கள் இது கிடைக்கலாம், அது கூட வாங்கிக்கலாம். இந்த ஆக்சி டெட்ராசைக்கிளில் இப்போ நான் காட்டுறது நான் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஆக்சி டெட்ராசைக்கிள்னு போட்டு கம்பெனி மட்டும் பேர் மட்டும் வேறு ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆக்சி டெட்ராசைக்கிள் இதே மாதிரி மாடு அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேறு கம்பெனி நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம். அதோட ரிசல்ட்டும் கரெக்டாக நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை கூட அந்த மாதிரி ப்ரோ எனக்கு இந்த ஒரிஜினல் ஆக்சி டெட்ராசைக்கிள் கிடைக்கல ப்ரோ, இதே மாதிரி கம்பெனி மட்டும் வேறு கம்பெனி இருக்காங்க ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் நம்ம பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நல்லா தான் இருக்குது. இது 2 நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள் புறாக்களுக்கு அதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட புறா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களுக்கு இங்கு பில்லரில் ஒரு புறாக்களுக்கு 2 சொட்டு வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 2 சொட்டு வரைக்கும் கொடுத்தீங்கன்னா புறாக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. 2 சொட்டு கொடுக்கலாம். ஆக்சி டெட்ராசைக்கிளும் மேரிக்யூனும் இந்த 2 சொட்டு ஒன்று தான். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கரெக்டாக காலையில் 2 சொட்டு கொடுத்தா போதும். நம்ம தனியாக புறா குடிக்கிறப்போ காலையில் 2 சொட்டு மட்டும் கொடுத்தா போதும். இல்லை அப்புறம் ரொம்ப புறா கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீங்கள் கலந்து விட்டுறலாம். அது எப்படி கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml சிறப்பை கலந்துருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப புறா இருக்கப்போ ஒவ்வொரு புறாவாக பிடிச்சி உங்களால் ஊற்ற முடியுதா இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml. இப்போ 3 லிட்டர் தண்ணி வைப்பீங்கன்னா 3 ml அந்த மாதிரி கடையில் ஊற்றி நீங்கள் கலந்து வச்சுருங்க. அந்த தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக குடிச்சு முடிச்ச பிறகு அந்த தண்ணியில் புறா குளிக்கலை அப்படின்ட்டு சொன்னால் தண்ணி நிழலில் வச்சுருங்க. வெயிலில் வைக்காதீங்க. வெயிலில் வைக்கிறப்ப அந்த தண்ணி ரொம்ப ஒரு மாதிரி நுரையாக வர மாதிரிலாம் வரும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி அது நிழலாக இருக்க இடத்துலலாம் வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணி ஈவினிங் கூட வச்சுக்கலாம். இல்லை என் பூரா ரவுண்ட் சுற்றி போய்ட்டு கூட எந்த இடத்துல நிழல் இருக்கோ அந்த நிழலில் தண்ணி வைக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிலில் வைக்காதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், தண்ணி ஊற்றி எங்கே நிழல் இருக்கோ அங்கே வச்சுருவேன். அது தெரிஞ்சிருந்தது தண்ணி இருக்கிற குடிச்சிரும். 1 லிட்டர் தண்ணியில் 1 ml சிரப் பற்றி ஊற்றி சொல்லிட்டேன். இது எப்படி ஊற்றினா இப்போ மழை பெஞ்சிருக்கு திடீர்னு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இன்றைக்கி தான் மழை பெஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை நம்ம வைக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா லைட்டாக வெதுப்பாக இருக்க சூட்டில் இந்த சிரப்பை நம்ம சிரப்பை கலந்து அந்த புறாக்களுக்கு குடிக்க இந்த மாதிரி கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணியை நம்ம தொட்டால் சுடக்கூடாது. ரொம்ப ஓவர் ஹீட்லாம் முடியாது. லைட்டாக வெதுப்பாக பண்ண தண்ணியை வச்சாலே போதும். அது குடிக்கிறப்ப அந்த சிரப்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் அது ரொம்ப கூட இருக்குது. உங்கள் புறா இப்போ ஒரு சில புறாக்கெலாம் அந்த பாடியில் இருக்க ஹியூமினிட்டி பவர் ரொம்ப டல்லாக இருக்கும். அந்த புறாக்கள் ஃபஸ்ட்டு டக்குன்னு சளி வரும். அதெல்லாம் இந்த சிரப் நீங்கள் டக்குன்னு இப்போ உடனே நீங்கள் இந்த சளியை வச்சுட்டிங்கனாலே போதும். உடனே என்ன ஆகும்னா நம்ம புறாக்களுக்கு இந்த சிரப்பு குடிச்சனால அது பாடியில் ஹியூமினிட்டி பவர் மாதிரி இந்த புறாக்களுக்கு தடுத்துரும். அது வர்றது அப்படியே ஃபுல்லாக தடுத்துரும்.
ஒரு ப்ராடக்ட் மாதிரி நம்ம புறாக்களுக்கு ஆயிரும். வராமல் இருக்கும். இத்தனை நாளைக்கு பெய்யும் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெஞ்சு இப்போ நீ தான் பெஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 2 3 நாள் பெய்யுது அப்படின்னா கூட நம்ம சேனலில் ஒரு 3 days வைங்க, இல்லைனா 5 days பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஒரு 5 days வைங்க. அந்த 5 நாள் வச்சாலே போதும், அப்புறம் வைக்க தேவையில்ல. அது வந்து நம்ம புறாக்களுக்கு இந்த ஹியூமிடிட்டி பவர் பாடியில் ரொம்ப அதிகமாயிடும். வந்து அது வந்து அப்புறம் மிச்சம் புறாக்களுக்கு வராது. புறாக்களுக்கு இந்த மாதிரி இந்த 2 சிறப்பு வைக்கிறதுலோ ஃபீவரும் இந்த மாதிரி புறாக்களை சளி வந்து ஃபீவர்லாம் நிறைய இடத்துக்கு வரும். அதெல்லாம் எதுவுமே வராமல் நல்லா ப்ரொடக்ட் பண்ணும். இந்த சிறப்பு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மழை பெய்கிற சீசனில் அப்போலாம் என் சீசனில் கன்ஃபார்ம் என் புறாக்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சளி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரீசனுக்கு தான் இந்த மெடிசின் கொடுத்து பாருங்கள். புறாக்களுக்கு பாடியோட இம்யூனிட்டி பவர் கூட ஆச்சுனாலே போதும், புறாக்கள் சத்தை சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து எப்படி வந்து புறாக்களுக்கு சளி வராமல் இருக்கிறத பற்றி நான் கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், புறாக்களுக்கு சளியே வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு டிசீஸ் வந்திருக்கு, என்ன டிசீஸ்னாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து அடுத்த வீடியோ கூட அந்த டிசீஸோட எப்படி க்யூர் பண்ணுறதுக்கு போடுறோம். அப்படி இல்லைனா கூட அந்த டிசீஸ் பற்றி நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி குணப்படுத்த நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பற்றி தெரியாது, நம்ம புறா வளர்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியாதுன்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஒரு லைக் நம்ம சேனலுக்கு அப்படியே பண்ணிடுங்க.